கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் அவருடைய காருண்யத்தினால் நம்மை இழுத்து கொள்கிறார். நம் மீது அவருடைய சிநேகம் பெரியது. எனவே தான் நமக்காக அவர் சொந்த ஜீவனையே நமக்காக கொடுத்து அவருடைய இரத்தத்தாலே நம்மை மீட்டிருக்கிறார். அவர் சிந்தின அந்த இரத்தத்துக்காக அவர் ஒவ்வொரு நாளும் நமக்காக பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனை விட்டு பின்வாங்கி போய் நாம் காணப்படுகிறோமா? இல்லை தேவனை மறுதளித்து தேவன் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறோமா? இல்லை, நம்மை மீட்ட நம் தேவனாகிய கர்த்தருடைய இந்த இரத்தம் நமக்காக ஒவ்வொரு நாளும் பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. எனவே அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகிக்கிற நம் தேவனாகிய கர்த்தரின் அன்பண்டை நாம் ஓடி வருவோம். அப்பொழுது அவருடைய காருண்யத்தினால் நாம் இழுத்து கொள்ளப்படுவோம். நம்முடைய நீதியோ நாம் செய்கிற நல்ல காரியங்களோ எதுவுமே அல்ல. தேவன் நம்மை அவரண்டை இழுத்து கொள்வதற்கு அவர் நமக்காக சிந்தின அந்த இரத்தமே நம்மை அவரண்டை அழைத்து செல்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு பாராட்டி அந்த நன்மைக்காக நன்றி சொல்வோம். நன்றி சொல்ல சொல்ல நாம் நம் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொள்ள ஆரம்பிப்போம். அவருடைய காருண்யத்தினால் அவர் நம்மை இழுத்து கொள்ள அது ஏதுவாக இருக்கும். எனவே ஒவ்வொரு நாளும் நம் தேவனாகிய கர்த்தருடைய அன்புக்காக நாம் நன்றி செலுத்தி வாழ்ந்திருப்போம். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.